பாண்டியன் ஸ்டர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம கோமதி இருந்துட்டு மீனாக்கிட்டேயும் ராஜுக்கிட்டேயும் நீங்கள் உண்மையாகவே கவர்மெண்ட்டில் தானே வேலை பார்க்குற, நீ உண்மையாக காலேஜுக்கு தானே போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வியாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்னத்தை இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, எனக்கு யாரை நம்புறது, நம்பக்கூடாதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மயிலை நம்ம வீட்டில் எல்லாருமே எவ்வளோ தாங்குன்னு தாங்கிக்கிட்டோம். அவர் வேற சொந்த பொண்ணு மாதிரி இல்லை, அவளை பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் கடைசியில் என்ன வேலை பண்ணி வச்சுட்டு போயிட்டாவ அப்படின்னு சொல்லிட்டு கோமதி எல்லாம் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கவும், ஆமாத்த மாமா ஒரு கண்ணில் வெண்ணையும் இன்னொரு கண்ணில் சுண்ணாமையும் தான் வச்சு விட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடி பேசுகிற? ஆமாத்த நாங்கள் 2 பேரும் இந்த வீட்டுக்கு ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. ஆனால் மயிலக்காவை அவர் தானே பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணார். அதனால தான் அவங்கள ஒரு ஸ்டெப்பு மேலேயும் எங்களை கீழேயும் தானே நடத்த ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து சொல்லிடுறாங்க. மன்னிச்சிருங்க அத்தை, உங்கள் மனசை கஷ்டப்படணும்னு சொல்லலை, இருக்கிற உண்மையை தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டோன்னே பாண்டியனும் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக எல்லாரும் தூங்கினதுக்கப்புறமா மேலே சரவணன் தூங்கிட்டு இருக்காரு. அவரை போய் பார்க்குறாங்க. செந்திலும் கதிரும் சரவணனை நடுவில் படுக்க வச்சுட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் கையை போட்டுக்கிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. சரவணா, என்னை மன்னிச்சிடா, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான்டா. புத்தி கட்டுத்தனமா அவசரத்தில் அந்த குடும்பத்தை பற்றி விசாரிக்காமையே உன் தலையில் மயில கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். இப்போ உன் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு நான் தாண்டா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தங்கமயில் இருந்துட்டு அழுந்துக்கிட்டே இருக்காங்க. குழந்தை உண்டானோடனே வீட்டில் கேக் வெட்டினது, சரவணன் வந்து மயிலுக்கிட்ட பாசமாக நடந்துக்கிட்டது, பூ வாங்கிட்டு வந்து தலையில் வச்சு விட்டது, மயிலை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறது வருது, ஜூஸ் போட்டு தர்றதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் யோசித்து பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பாக்கியம் இருந்துட்டு மயில் ஆடுற சத்தத்தை கேட்ட உடனே, எதுக்காகவும் கவலைப்படாதரி, மறுபடியும் உன் வாழ்க்கையை நான் உனக்கே திருப்பி கொடுக்குறேன், அதுதாண்டி உன்னுடைய வீடு, கண்டிப்பாக உன்னை அந்த வீட்டில் சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, நீ எதையும் பெருசாக எடுத்துக்காத, பேசாமல் தூங்கு அப்படின்ற மாதிரி பாக்கியம் வந்து சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு நம்ம மயிலோட புடவையை அவங்களோட புடவையில் கட்டி வச்சு தூங்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் மயில் இருந்துட்டு, நான் எதுக்காக இந்த வீட்டில் இருக்கணும், நான் அந்த வீட்டில் இருந்தால் மட்டும்தான் எனக்கான நியாயம் கிடைக்கும், இந்த வீட்டில் இருந்தேன்னா கண்டிப்பாக நான் நிரந்தரமாக இந்த வீட்டில் இருந்துருவேன், எனக்கான நியாயம் கிடைக்கவே கிடைக்காது, என் வாழ்க்கை என்னை விட்டு போயிடும் போல இருக்குது, நான் பேசாமல் அந்த வீட்டுக்கே நான் போய்ட்றேன், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மயில் இருந்துட்டு நைட்டோட நைட்டாக அந்த வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜியும் மீனாவும் இருந்துட்டு தண்ணி தெளித்து கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ராஜி இருந்துட்டு, அக்கா ஒரு நிமிஷம் அக்கா, வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு, தண்ணி தெளித்து கோலம் போட்டே ஆகணுமா, தெருவெல்லாம் தெளிக்க தேவையில்லை, வீட்டு முன்னாடி மட்டும் கொஞ்சமாக தெளிச்சிட்டு அதுக்கப்புறமா கோலம் போட்டு விட்டுடலாம் சின்னதாக அப்படின்ற மாதிரி மீனை வந்து சொல்லிட்டு கதவை ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா அந்த இடத்துல மயிலை உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. மயிலை பார்த்தோன்னா இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் ராஜியும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததா, அக்கா இங்கே என்ன பண்ணுறீங்க, என்ன மீனா எதுவும் தெரியாத மாதிரி கேட்டுட்ருக்க, இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்குற, இதுதானே என்னுடைய வீடு, தப்பாக எடுத்துக்காத மீனா, அது அங்கே இருக்கிறது என் அம்மா அப்பா தான், என் தங்கச்சி தான், ஆனால் என்னால் அங்கே இருக்க முடியல மீனா, இங்கே இருந்தே நான் பழகிட்டேன் மீனா, இங்கே இருக்கிறவங்க தான் என்னுடைய உண்மையான அப்பா அம்மா, இங்கே இருக்கிறவங்க தான் தம்பி தங்கச்சி எல்லாமே, ஆனால் எனக்கு அந்த வீட்டில் இருக்க சுத்தமாக பிடிக்கவே இல்லை, அதனால தான் என்ன பிரச்சனை ஆனாலும் பரவாயில்ல, இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடக்கூடாதுன்னு எண்ணத்தோடு தான் நான் இங்கே வந்திருக்கேன் மீனா, தயவு செஞ்சு நீயாவது வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் சொல்ல, நான் எந்த தப்பும் பண்ணலை மீனா, நான் பண்ணது எல்லாமே தப்புன்னு கூட வச்சுக்கோங்களேன், ஆனால் நான் இந்த வீட்டை விட்டு எங்கே போகும் சொல்லி எனக்குன்னு யார் இருக்காங்க, ப்ளீஸ் என்னை வீட்டில் சேர்த்து சொல்ல. ஆமாம், வீட்டில் எல்லாருமே இழந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் மீனா, நேத்தாலாம் நான் இங்கே நின்று கதிரிக்கிட்டு இருந்தேன், அந்த தண்ணி கூட இன்னும் ஆறி இருக்காது, ஆனால் அதுக்குள்ளே நீராட்சியும் தண்ணி தெளித்து கோலம் போடலான்னு சொல்லிட்டு வந்துட்டீங்கல்ல, நான் உங்களுக்காக எவ்வளோலாம் பண்ணியிருப்பேன், ஆனால் என் வாழ்க்கை எப்படி போனேன் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அக்கா நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் சரியாத்தான் மீனா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் தான் அவங்க எல்லாரையும் ரொம்ப நல்லவங்கன்னு நான் நினச்சிட்டேன், ஆனால் எல்லாருமே எனக்கு எதிராக தான் இருக்கீங்கல்ல, ஏதோ குடும்ப கஷ்டத்துக்காக நாங்கள் போய் சொல்லிட்டோம், அதுக்காக என்னை இப்படி மொத்தமாக ஒதுக்கி வச்சிட்டிங்கல்ல, உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு, அத்தையை கூப்பிடுங்க, அத்தைக்கிட்ட நான் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அக்கா வேண்டாம் சொன்னால் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, நான் எதுக்கு உங்களுடைய பேச்சு கேட்கணும், இது என்னுடைய வாழ்க்கை, நான் தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் இருந்துட்டு கோமதியை சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க. இது மயிலோட சத்தமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வெளியே வராங்க. என்னடி அத்தா சத்தம்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கேன், உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையா,
காலங்காத்தாலே உங்கள் ஆத்தாக்காரி போய் பிரச்சனை பண்ணுன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாளா? காத்தாலே வந்து இப்படி எங்கள் எல்லாரையோட நிம்மதியும் கெடுத்துக்கிட்டு இருக்க, உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா? ஏதோ திறந்த வீட்டுக்குள்ளே ஏதோ வரும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து நின்றுட்டுருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே தங்கமயில் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்தது என்னத்தை இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, எல்லாரும் பார்க்குறாங்க அத்தை, ரொம்ப அசிங்கமாக இருக்குது, வாங்கத்தை உள்ளே போய் பேசலாம், உன்னை நடு வீட்டில் ஆரத்தி எடுத்துகிட்டு போய் பேசணுமான்னு நினைக்கிறியா நீ? மரியாதையாக வெளியே போயிடு, இல்லாட்டி நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. அதுக்கு அடுத்ததான் மீனாவே ராஜியும் நீங்கள் உள்ளே போங்க, நான் இவ்வளோ பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. காத்தாலே இந்த பொண்ணு இங்கே வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறி வடிவெல்லாம் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் அத்தை ப்ளீஸ் அத்தை கதவை தொடங்க அத்தை, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அத்தை, அத்தை போக சொன்னால் நான் எங்கே அத்தை போகுவேன், இதுதான் அத்தை என் வீடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதடி உன் வீடு, இது எங்களுடைய வீடு, தேவையில்லாமல் இங்கே வந்து பிரச்சனை பண்ணி உன்னோட நாடகத்தை ஆரம்பிக்காத, உங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையா, காலங்காத்தில் இங்கே வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க, உனக்கெல்லாம் எத்தனை தடவை சொன்னாலையும் அறிவே வராதா, வீட்டில் எல்லோரும் உடஞ்சி போய் இருக்கோம், ஆனால் நீ எதுவுமே நடக்காத மாதிரி வீட்டுக்கு வந்து வழிவிடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க, உனக்கெல்லாம் அசிங்கமாகவே இல்லையா அப்படின்ற மாதிரி கோமதி இருந்துட்டு மரியாதையாக இங்கே நின்று சத்தம் போகிறத விட்டுட்டு உன் வீட்டுக்கு கிளம்பி போயிடு, உனக்கும் உங்கள் ஆத்தக்கறிக்கும் வேறு வேலையே இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கதவை வர லாக் பண்ணிக்கிறாங்க. அத்தை கதவை சாத்தாதீங்க அத்தை, அத்தை ப்ளீஸ் அத்தை என்னை உள்ளே விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரவணன் ரொம்பவே கோவப்பட்டு இவள் காலங்காத்தால இங்கே வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காளேம்மா, நீ எதையும் பெருசாக எடுத்துக்காதரா, நாங்கள் பார்த்துக்குறோம், நீ எதுக்காகவும் கவலைப்படாத, நீ உள்ளே போ முதல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விடுங்கம்மா, எல்லாருக்கிட்டேயும் இவ என்ன அனுதாபங்களை தேடிட்டு இருக்காளா, நம்ம எல்லாரையும் காலங்காத்தாலையும் வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்கா, இதுக்கு மேலே இவளை நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கணுமா, அதெல்லாம் என்னால் முடியாது, வழி விடுங்கம்மா, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ஒரு பக்கம் மயில் மேலே அவ்வளோ கோவத்தில் இருக்காரு. அதுக்கு அடுத்து தான் மயில் இருந்துட்டு அத்தை ப்ளீஸ் அத்தை கதவை தொடங்க அத்தை அப்படின்ற மாதிரி சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி நீங்களாவது சொல்லுங்கள் அம்மாச்சி, உங்கள் பொண்ணுக்கிட்ட நீங்களாவது சொல்லுங்கள், கதவை திறக்க சொல்லுங்கள், இது என் வாழ்க்கை பிரச்சனை, கதவை திறக்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி மயில் ஒரு பக்கம் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படிம்மா சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அக்கா இந்த கல்யாணம் நீ வந்ததுலேருந்து நீங்களாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க, தயவு செஞ்சு என் அத்தைக்கிட்ட சொல்லி கதவை திறக்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நாங்கள் எப்படிம்மா பேச முடியும், இது உங்களோட குடும்ப பிரச்சனை, எங்களால் வேடிக்கை மட்டும்தாம்மா பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஐயோ எனக்காக யாராச்சும் பேசுங்களேன், மயில் ராஜி நீங்களும்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மீனாக இருந்துட்டு அத்தை பாவமாக இருக்குது, உள்ளே கூப்பிட்டுக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உள்ளே கூப்பிட்றதா அவளோட சேர்த்து உங்கள் 2 பேர்த்தையும் வெளியே தள்ளி விட்டுருவேன், தெரிஞ்சுக்கோங்க, என் பிள்ளையோட வாழ்க்கை சுக்குநூறாக போய் உடஞ்சி கிடக்கு, அவளை உள்ளே கூப்பிட்டு ஆரத்தி எடுத்து அவளை உபசரிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ அப்படின்ற மாதிரி கோமதி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இவளை இப்படியே விட்டால் அது சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியத்துக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. மயிலு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக சுடர் இருந்துட்டு அம்மா அந்த ஃபோனை முதல்ல சைலண்ட்டில் போகிறோமா, யாரும்மா காலங்காத்தால் ஃபோன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன இது மயிலை காணோம், மயில் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக என்ன மயிலோட மாமியார் வேறு ஃபோன் சொல்லுங்கள் சம்மந்தி, உங்கள் பொண்ணு காலங்காத்தாலே வந்து இங்கே பிரச்சனை பண்ணிகிட்ருக்கா, வெக்கமாகவே இல்லையா உங்கள் 2 பேர்த்துக்கும் அப்படின்ற மாதிரி கோமதி வந்து பாக்கியத்துக்கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாங்க. வந்து மரியாதையாக உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது, மயிலி என்ன முடிவு எடுக்க போகிறாங்க வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.